ஆண் வாரிசு குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குழந்தை இருந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ஆண் வாரிசு ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜாதகருடைய குரு பகவானுக்கு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குரு சூரியன் கெடாமல் நல்ல நிலையில் தொடர்பு பட்டிருந்தால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஆண் வாரிசு கிடைத்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குரு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, குருவும் சூரியனும் ஒரே ராசிகளை இணைந்து இருக்கிறது, அல்லது குருவுக்கு திரிகோணத்தில் 1-5-9 சூரிய பகவான் இருக்கிறது, இதெல்லாம் ஆண் வாரிசை தடங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் இந்த குரு பகவானுக்கு குரு சூரியன் இணைவுக்கு சனி பகவான் தொடர்பு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களை தாண்டித்தான் அந்த ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும், புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக தடங்களை சந்தித்து புத்திரபாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போல் இந்த குரு சூரியன் இணைவு அல்லது குருவுக்கு ராகு தொடர்பு, ஒரு உதாரணத்துக்கு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது இருந்துச்சுனாக்கா அந்த ஆண் வாரிசு உருவாகி அழியக்கூடிய அபாட் ஆகக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்குது. அதனால் இந்த குரு சூரியன் இணைவில் ராகு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அந்த கரு களையாமல் இருக்கக்கூடிய அளவில் மருத்துவங்களை நாடி லைஃப் ஸ்டைலை வைத்துக்கொள்வது சிறப்பு. அதனால் ராகு பகவான் அப்படின்னாவே குழந்தைய கலைச்சிருவார் அப்படிங்கிறது இல்லை. அதில் குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கும்போது அந்த கரு களையிறது, சிலருக்கு தத்து புத்திர யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகுவின் நட்சத்திரமான சதயம் அப்படிங்கிறது பண்ணும். அதனால் இதை நம்ம ஒரு எச்சரிக்கை பதிவுக்காக சொல்கிறோம். உடனே ராகு எப்படி கலைச்சிருவாரா அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ குரு சூரியன் இணைவு நல்ல விதத்தில் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அதே போல் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண் வாரிசு கிடைத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.